வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பேன் வச்சுங்க. பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சீரக, வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்குங்க. நான் நல்லெண்ணெயில் தாங்க செஞ்சுருக்கேன். நீங்களும் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எண்ணத்தில் எதில் செஞ்சாலுமே நல்லா சூப்பராக இருக்குங்க. வாசனையாக இருக்கும் குழம்பு. இது கூட நான் வடவும் ஆட் பண்ணியிருக்கேன். வடவும் உங்களோட ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கையளவு சின்ன வெங்காயமும் பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. அது கூட போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேங்க. நான் அரைச்சி வச்சு தான் செய்வேன். காரக்குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். சுண்டுறதுக்கும் டைம் எடுக்காது, சீக்கிரமாக நல்லா சுண்டிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி ஊற்றி நல்லா சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் அது கூட போட்டு கலரி விட்டுக்குங்க. கூடவே மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா காய் கொஞ்சம் வெந்துடுங்க. வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் நிறைய சாப்பிட மாட்டோம், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தாங்க போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் எதுவும் நான் போடல. அது மட்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அது கூட ஊற்றிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. இறக்க சொல்ல ஒரு சின்னதாக ஒரு கட்டி அளவு வெள்ளத்தை அது கூட போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க காரக்குழம்பு. நல்லா சுண்டுனதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் என்னோடய வீடியோ பார்க்க என்னோடய சேனலுக்குள்ளே போங்க. தேங்க்யூ.